ஒருத்தரை நம்பி இவரு நல்லவரு, இவரு சொன்னதை செய்வாரு, இவர் சூப்பர்மேன் நம்பி தயவு செஞ்சு அவர் பின்னால போவாதீங்க. நம்ம தூரமா இருந்து அவருடைய பேச்சை கேட்டு அவரு சூப்பர்மேன் நம்ம முடிவு பண்ணக்கூடாது. கிட்ட நெருங்கினாதான் அவர் எப்படிப்பட்டவர்னு தெரியும். ஒரு சிலரால கிட்ட நெருங்க முடியாது, தூரமா இருந்து தான் பார்க்க முடியும். நிறைய பேர் அப்படிதான் அவங்க கூட பயணிக்கிறாங்க. அவங்ககிட்ட நெருங்கினாதான் அவங்களுடைய சுயரூபம் தெரியும். உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. ஒரு நபர் கார்ல வருவார், ஃப்ரண்ட் சீட்ல உட்கார்ந்துட்டு இருப்பார். அவர் இறங்கவே மாட்டார், டிரைவர் ஓட்டிட்டு வருவார். ஊர் உள்ள வந்த உடனே எல்லாரையும் மிரட்டுவார். நான் இறங்கி வந்த அவ்வளவுதான், நீ தொலைஞ்ச, என்ன நினைச்சிட்டு இருக்கிற, நீ இங்க வரணும், இங்க வா அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் கிட்ட வர வச்சு அவருடைய தேவைகளும் அவர் மிரட்டி அவருடைய பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைப்பார். அவருக்கு எல்லாருமே பயந்துட்டு இருந்தாங்க. அவர் சொல்ற வார்த்தையே, நான் இறங்கி வரமாட்டேன், இறங்கி வந்தா நீ அவ்வளவுதான், அப்படிதான் பேசுவாங்க. நீங்க அவ்வளவுதான், அப்படிதான் பேசுவார். திடீர்னு அந்த கூட்டத்துல ஒருத்தருக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி, இதனால எப்ப வந்தாலும் நீ இறங்கி வந்தா நான் எதனா பண்ணிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்றாரு. இவர் என்னதான் அவர்கிட்ட என்னென்னதான் பொருள் கார்ல வச்சிருக்கிறாரு பார்ப்போன்னு கிட்ட போய் டோரை திறந்து பார்த்தோன்னா அந்த அந்த நபருக்கு 2 கால் இல்லை. அவரு தான் காரு உள்ள உட்காந்து மக்களை நான் இறங்கி வந்தா அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன், அதை செய்வேன், இதை செய்வேன்னு ஏமாத்திட்டு இருந்தார். கிட்ட போய் காரை டோரை ஓபன் பண்ணாத வரைக்கும் அது தெரியல. அதுக்கு ஒருத்தன் துணிஞ்சு போய் ஓபன் பண்ண உடனே தான் உண்மை தெரிஞ்சது. அதனால தூரமா இருந்து நம்ம எதுவுமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது, இவரு அப்படிப்பட்டவர்னு. அவர் கூட பயணிக்கவும் கூடாது, கிட்ட நெருங்கி பார்க்கணும், அப்பதான் தெரியும். அதே மாதிரி உடம்பு ரொம்ப கட்டு மஸ்து, ஜிம்முக்கெல்லாம் போய் ரொம்ப உடம்பு ஆரோக்கியம், பார்த்தா அவர் ஒரு ஆள் 10 பேர் கிட்ட சண்டை போடுவார். அந்த அளவுக்கு திறமையானவர். அவரை பார்த்தாலே பயப்படுவாங்க, அவர்கிட்ட யாரும் சண்டைக்கு போக முடியாது. அப்போ என்னங்க, அவர் பேசவே மாட்டார் யார்ட்டையும். இப்போ ஒருத்தர் சொன்னாரு, இவர் இன்னும் பேசவே மாட்டேங்கிறாரு அப்படின்னாரு. இல்ல, அவர் பேசினா ரொம்ப பிரச்சனை ஆயிடுமா, அந்த அளவுக்கு மோசமானவர், கோவக்காரு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. இப்போ இவனுக்கும் தோணிச்சு, அவனை பேச வைக்கணும் அப்படின்னு போய் அவர்கிட்ட பேச வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது அந்த கட்டு மஸ்தான ஆள் அவர் அறியாமையே பேசிட்டாரு. எப்படி பேசினா தெரியுமா? என்ன தம்பி பேசுறீங்க, உங்க வேலையை பார்த்துட்டு நீங்க போங்களே அப்படின்னு பேசினார். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, எவ்வளவு உடம்பு கட்டு மஸ்தா இருந்தாலும் அவருடைய வாய்ஸ் அவருடைய இமேஜை கெடுத்துடுச்சு. இதுதான் காரணம். அதனால கிட்ட நெருங்கினாதான் சில பேருடைய சுயரூபம் தெரியும். தூரமா இருந்து எதையும் முடிவு பண்ணாதீங்க.